கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மங்களம்பேட்டையில் திமுக சார்பில் மத்திய அரசை கண்டித்து அமைச்சர் சி.வி. கணேசன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட நிலையில் தமிழ்நாடு வெல்லும் என உறுதிமொழியை ஏற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான இடங்களை எம்பி கனிமொழி கருணாநிதி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு கிழக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட அரும்பலூர், மொடையூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற நிலையில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரியில் உள்ள குளத்தின் கரையில் பாதி எரிந்த நிலையில் 30 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் மீட்டெடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த கன்னியாகுமரி காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்துள்ள பத்தலப்பள்ளியைச் சேர்ந்த 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் நண்பர்களுடன் ஏரியில் குளிக்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் மூழ்கிய உடலை மீட்டெடுத்த நிலையில் இதுகுறித்து அட்கோ போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே தலைக்குந்தாவில் இருந்து அத்திக்கல் செல்லும் சாலையோரம் உள்ள வனப்பகுதியில் ஒய்யாரமாக அமர்ந்திருந்த புலியால் அந்த வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அசம்பாவிதம் ஏற்படும் முன் வனத்துறையினர் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஒற்றை காட்டு யானை சாலையை கடக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து காட்டு யானைகள் நடமாட்டம் காணப்படுவதால் இரவு நேரத்தில் செல்லும் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று குன்னூர் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.